சூரியநாதம் இன்றைய மத பண்டிதன்மார்கள் கூறும் செயல் அந்நிய மதத்தை தீண்டி கூறுவது. அரசாங்கம் இதை எதிர்க்கவில்லை. கிரந்தங்கள் மொத்தம் உலகத்தில் நாத்தம் இல்லாத உடல் ஆக்குவதில் பக்தி உடல் தெய்வம் ஆவது. அதீத காமம் மாறும் உடல் கூறும் செயலில் அவர்களுக்கு உண்மையான தத்துவ பொருள் கண்ட உடலுக்கு மனைவி, குடும்பம், சொத்து, தனம் விட்டு நாடு விட்டு காடுகளில் ஏன் தங்கி அந்நிலை செயலில் அந்நிய நிழலை தீண்டாமல் பக்தி உடல் ஆக்குவதை ஏன் அவர்கள் அதீத காமம் மாற வேண்டும் என்று எல்லா கிரந்தங்களிலும் கூறுவது எதற்காக? சூரியநாதம் 113 வரை கூறியது அந்நிய நிழலை தீண்டாமல். அதற்கு அப்படி கூற அதன் தத்துவங்கள் இன்று யாரும் தெரியவில்லை, கூறவும் இல்லை. அந்த தத்துவத்தில் அவர்கள் கூறுவது அகக்கால் என்றால் பிராணன், அகங்காரம் நான் எனும் முனைப்பு, அஞ்ஞானம் கலர்ந்த உடல், அகண்டக்கலை, சூரியக்கலை. இது எதற்காக கூற வேண்டும்? அகத்தி, மூலாகினி, அகத்தை நான் என்னும் அகந்தை, நான் எனும் முனைப்பு, அகப்பகை, காமம், குரோதம், மதம், மாச்சரியம், மோகம் என 6 பெயர்கள் கூறுவது. இது ஆகார உடல் நமக்குள்ளிருந்து தீங்கு விளைவிப்பது. அது மாற வேண்டும். அப்படி கூறுவதில் மதம் என்பது எதை கூறுகிறது? இன்று மதம் கூறுவது எதை? அங்கு மதம் என்பது நம் நெற்றியில் செயல்படும் அகப்பூ, சகசிராரம், உச்சி கமலம், அகபிரம்மம், நானே கடவுள், அகமென்றால் உடலுக்குள்ளில் அந்நிலை வருவது. அகமுகம், உள்நோக்கிய முகம், அகர்நாதன், அகரம் பிளஸ் நாதன், சூரியன். இங்கு சூரியநாதம் என்பதும் இங்கு அவர்கள் கூறும் அகர்நாதன், அகரம் பிளஸ் நாதன், சூரியன் என்பதும் இதன் தத்துவம் எதை கூறுகிறது? இப்படி புரிந்து கூறுவது அகரகாயம் உடம்பில் முன்பக்கம், அகரகாயம் உடம்பில் முன்பக்கம். தமிழ் கிரந்தங்களில் இப்பெயர்கள் வரும். அகவாயில் மனம், அகவாயில் மனம், அகவாயுக்கள் வைரம்பன், முக்கியன், பிரபஞ்சனன், அந்தர்யாமி, மகாபிராணன். இப்படி கூறுவது இன்றைய பள்ளிக்கூடங்களில் இல்லை, ஆனால் கிரந்தங்கள் அன்றி எழுதியது. இதன் அர்த்தத்தை எந்த வழியில் கூற முடியும்? இன்று யார் எப்படி கூறுவார்? அந்த வழியில் இங்கு கூறுவது உடல் அவயவங்கள் செயலை குறித்து கூறுவது. அது திருமந்திரம், சிவபரத்துவம் 22 கூறுவது. சிவபரத்துவம் என்றால் சிவன் உடலுக்குள், திருமூலருடைய உடலுக்குள் அவர் ஏற்றும் செயலில் சிவன் ஏறி வருவது. அதற்கு உயிர்ப்பியல், பிறப்பியல், சிறப்பியல் என்பது புரிய வேண்டும். உயிர்ப்பியல் என்றால் அவர்கள் வழியில் உயிர் செயல் உடலில் அது எது எது, எந்த நரம்பினால், எந்த சொல் எழுத்தினால், அது தமிழ் எழுத்தினால் என்பதை படிப்பது அன்று ஆசான்.
ஆசான் ஆகி எழுத்தாசான் பண்டிதன் ஆகி வரும்போது பிறப்பியல். அப்போது அங்கு கூறிய குடும்பம், மனைவி, மக்கள், தனம் எல்லாம் விட்டு அவர்கள் அஷ்டாங்க யோகம் படிப்பார்கள். அந்த யோகம் படிப்பதில் பிறப்பியல், முனி உடலாவது பிராணயாமச் செயல். அந்நிலையில் அதன் பொருள் கண்டு சிவ உடலாவது 36 தத்துவம். அந்நிலையில் சிறப்பியல் 3 தரத்தில். அப்போது முனி, யோகி, தியாகி நிலை அடைவது. இப்படி ஒன்றுக்குள்ளிருந்து மற்றொன்றை புரிந்து கூறுவது. அந்நிலை வார்த்தைகள் படித்தால் இந்நிலை கூறுவது. இன்றைய படிப்பு படித்தால் முடியுமா? அது முடியாது. இன்றைய படிப்பு எதை கூறுகிறது? அந்த வகையில் நாம் போகாமல் உடல் பக்தி ஆவதை கூறும்போது திருமந்திரம் 22 கூறுவது, தொடர்ந்து நின்றானே தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரக முற்றும், கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே புணர்ந்திருந்தாண்டி புண்ணியமாமே. புணர்ந்திருந்தாண்டி புண்ணியமாமே. அப்போது தொடர்ந்து நின்றானே 21 சிவபரத்துவம் 10 கடந்து நின்றான் என்பது அங்கு கமலம் மலராதி. இங்கு கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே. இப்போது அச்செயல் என்ன புரிகிறது? கமலம். நான் இங்கு கூறியது சகசிராரம், உச்சி துளை, கமலம். அந்நிலை இங்கு அந்த அர்த்தத்தில் உடல் கூர்ந்த 4 வரிக்குள் எதை கூறுகிறது? அதற்கு முன் சிவபரத்துவம் 10 கடந்து நின்றான் கமலம் மலராதி. அதன் அர்த்தம் அங்கு கூறியது இங்கு வரும்போது எப்படி புரிய வேண்டும்? கமலம் மலராதி கழுத்து மேல், மலர் என்று கூறும்போது இங்கு கழுத்தில் போன்ற வடு உங்கள் கழுத்தை சுற்றி இருப்பது, அதை கூறுவது. அந்நிலைக்கு கீழ், அந்த இடத்திற்கு கீழ் வாயு செயல் அற்றது. இந்த கமலம் சிவ பட்டினத்தார் பூரணமாலை கூறுவது. பூரணமாலை என்றால் கழுத்தின் கீழ் வாயு சுவசிப்பது, கீழ் இறங்காமல் நின்று காணும் செயல், தாபதபசு நிலை. இங்கு 21ஆம் குறிப்பில் 3ஆம் வரி துறப்பிலி தொழுமின் தொழுதால் கழிந்த இதில் கூறியது. இப்படி ஒரு வரியில் ஒரு வார்த்தை கூறும்போது அநேக செயல்கள் நம் மனதில் புரிந்து வர வேண்டும். இன்றைய படிப்பால் முடியாது. இங்கு இப்படி கூறுவதில் நம்பினார் கெடுவதில்லை என்று வருவது எதை வைத்து? நம்பினார் கெடுவதில்லை, அறிவை வைத்து. அறிவின் உள்ளை புரிந்து எவர் எங்கு எந்த தொழில் செயல்பட்டாலும் அவர்கள் கெடமாட்டார்கள். இங்கு அப்படி கூறுவதை நம்பி என் உடலானது, அதனால் அச்செயல் நம்மால் முடியாதது பக்தி உடலாக்கி கூறுவது என்று சிந்தித்தால் உங்களுக்கு கை கொடுக்கும். இப்படி கூறுவது பரகாய பிரவேசனம் என்றால் அடுத்தவர் உடலில் சொந்த உயிரை ஏற்றுவது. பிரகாமியம் என்ற பெயர் எடுத்த திருமூலர் அவர் உடலில் சிவன் ஏறி வருவது. பட்டினத்தார் எழுத்து வரிசையில் கூறுவது 30, 42, 52 எழுத்துக்கள் சந்த விருத்தம் என்று கூறுவது. சிவபாக்கிய எழுத்தும் நீ, இசைந்த பண்ணெழுத்தும் நீ என்பதன் தத்துவத்தில் அது உயிர்ப்பியல் செயல், பிறப்பியல் செயலில் சிறப்பியல் அர்த்தம் கூறுவது. அது நமசிவய என்பதில் வருவது.
நமசிவாய 51 எழுத்து 51 எழுத்தாவதில் வருவது. அந்நேரம் தாபதபசு என்பது அக்னியை உண்வது, சூரிய ஒளியை நாம் சுவாசம் இழுப்பது போன்று சூரிய ஒளியின் சக்தியை உடலுக்குள் ஏற்றி அந்த சுவாசம் இழுக்கும் நரம்பு செயல்களில் கூடி உள்ளில் சென்று நாம் செல்வது. ஒரு ஆகாரம் உண்டால் எங்கு செல்லும் அன்னக்குடல், அதுபோல அங்கு நிற்பது பிராணயாம செயல். இந்நிலையில் தொடர்ந்து நின்றானே தொழுமின் தொழுதால் அந்த நிலை செயலில் பேச்சுரைக்கு நாடிகள் காட்சி கண் முகம். அந்த கண்ணின் செயல் காண்பதில் உடல் அவயவயங்கள் பரந்து நின்றான் பரிபாரக முற்றும். பரந்து நின்றான் உடல் அவயவயங்களில், அதாவது சூரிய ஒளி பூமியில் படரும்போது பூமி உலகத்தில் எங்கும் படர்ந்து நிற்கும். அதுபோல உடலுக்குள் சூரிய ஒளி ஏற்றுவதில் உடல் அவயவயங்களில் பரந்து நிற்பது பாரகமுற்றும். உடல் சக்திக்குள் பாரக அக அக்னி செயல், வாயு செயலில் ரக அன்னக்கூடலில் அது முற்றும். அது முடிந்து அங்கிருந்து செயல் திறந்து நடப்பது. அது ஆகார சத்து மஞ்ச இரத்தம் ஆகி நாத நிறம் ஆவதன் சக்தி இருதய துடிப்பு தசநாடிகள் இயக்கம். கழுத்து மேலே வாயு சுவாசிக்கும். மூக்கு சுவாசம் இழுத்தால் நாசியை சுற்றி இயங்கும். அச்செயலில் அணுக்களில் பறந்து பரிபாரகமுற்றும் வாயு இயக்கம் செயல் முடிவு கண்டு வருவது. அது இங்கு இந்த 21 எழுத்து வருவது அதன் செயலில். அப்படி இங்கு பிரகிருதி எழுத்தாம் கூறியது வெளியுடல் சூரிய சூடு வாயு வெளிச்செயல். அதாவது நம் உடல் புறம் தொலி அகமும் சூடு சூரிய சூடு ஏற்கும் அந்த செயலை அங்கு செய்து வருவது. கடந்து நின்றான் கமல மலர் மேலே. இங்கு சகசிராரத்தில் உச்சி கமலத்தில் அதன் செயலில் ஏறி இருந்தான் புணர்ந்திருந்தாண்டி புண்ணியமாமே. அங்கிருந்து அவன் புணர்ந்திருந்தாண்டி அடி மூலாதாரத்தில் அதன் செயல் உடல் வழி மேல் உச்சியில் சென்று அந்த புண்ணியமாமே. அப்போது சகசிராரம் திறக்கும் செயலிற்கு என்று கூறுவதில் எழுத்து சூரியநாதம் எப்போதும் எழுத்தை ஊனி கூறுவது. அப்படி கூறுவதில் இந்த செயல் திருமந்திரம் சிவபரத்துவம் 22. அது 1ஆம் குரூப்பில் 4 வரிக்குள் கூறுவது 70 எழுத்துக்கள். அதில் அன்னை எழுத்து கூறுவது ஆ நா ஒலியில் ஒலிப்பது 15 எழுத்து. நீரெழுத்து 23. அது இதற்கு முன்னால் ஸ்தானம் கூறியது நீர்க்குடலில். அக்னி நெஞ்சு 21 எழுத்து. வாயு 27 எழுத்து. இப்படி கூறுவதில் 21 எழுத்து என்பது பெண் சக்தி உடல். காம நீர் இருப்பது உடலுக்குள். அதன் செயலை சூரிய வெளிச்சத்தால் சிவ சக்தியால் அகமும் புறமும் உள்ள நீர் சக்தி தொலிக்குள் இருப்பதை மாற்றி வருவது. அது பல வகை செயலில் புரிய வேண்டும். இப்படி கூறினாலும் நீங்கள் கதையாய் கேட்கும்போது அதை புரிவீர்கள். இப்படி கூறினால்
புரிவது கஷ்டம். கதை என்றால் சிவன் ஏறி வருவது சூரிய சூடினால் அது சிவன் திருமூலர் உடலில் எழுச்சியில் அவர் ஏத்தும் தாபதபசில் சிவன் ஒளி செயல் இருதயத்தின் செயல் காமசக்தி 4447 நாடி நரம்பின் செயல் முடிவு மூலாதாரம். அங்கிருந்து இருதயம் நாசி செயல் கண்ணு மூக்கு வாய் காது சென்றடையும் சக்திக்கு அருள் கொடுப்பது புண்ணியம். அது அகம்புறமான உடலுக்குள்ளில் சிவன் ஏறி விளையாடுவது. சிவன் அக்னியில் இறங்கி அரக்கனை வதிப்பது. அந்த ஒரு வார்த்தை செயல் இந்த 4 வரியில் கூறுவது அநேகமாய் வருவது. இப்படி கூறுவதை கேட்டு புரிந்தால் நம்பினார் கெடுவதில்லை. இது உடலை வைத்து உடலுக்குள் உடலை தீண்டி கூறுவது. கேட்டமைக்கு நன்றி.